அந்த ஃபைட்டே ஒரு 9-10 டேஸ் கிட்ட போச்சு. பெரிய ஃபைட் அது ஆக்சுவலி. மொட்டை மாடல நடந்து வந்து ஓட உடைச்சு கீழே வந்து ஆயில வந்து அங்கேருந்து ஜன்னலை உடைச்சிட்டு வந்து கீழே செயின்ல தொங்கி டைலாக்லாம் பேசி அதுக்கப்புறம் நான் கீழே வந்து விழுவேன். ஓகே. அவ்வளோ பெரிய ஃபைட் அது. ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண ஃபைட் தான் அது. என்ன மாதிரி ரிஸ்கெல்லாம் இருந்துச்சு 9 டேஸ் அப்படிங்கும்போது? நிறைய ஒரு 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஓட உடைச்சிட்டு வருவோம். ஓட உடைச்சிட்டு வந்து தான் கீழே வந்தோம். அதுவே ஒரு 3-4 டேக் போயிடுச்சு. இட் வாஸ் வெரி டஃப். நம்ம கீழே வந்தோம்னா ஓடெல்லாம் ஃபுல்லாக அதை ரிமூவ் பண்ணி நம்மளை வெளில இருக்கிறதுக்கே ஒரு 10 நிமிஷம் ஆகிடும். ரொம்ப டஃப் தான். எல்லாம் சும்மா ரொம்ப ஈஸியாலாம் பண்ணல. பில்டிங் விட்டு பில்டிங் ஜம்ப் பண்ணோம். நான் கூட ஸ்ட்ரிங்கில் பண்ணேன். விஜய் சார் அப்படியே ஜம்ப் பண்ணிட்டாரு. ஒரு 10-11 ஃபீட் இருக்கும் அந்த கேப்பு. எப்பயுமே சொன்னேன் அவர் ஓடி வந்து அப்படியே ஜம்ப் பண்ணிட்டார். மிஸ் ஆனால் செகண்ட் ஃப்ளோர்லேருந்து கீழே தான் வேணும். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும் போவோம். அந்த கேப் இருக்கும். சேஸ் பண்ணிட்டே வருவார் எங்களை. இந்த பில்டிங்ல இருந்து அந்த பில்டிங் ஜம்ப் பண்ணோம். எல்லாமே ரிஸ்கி. எதுவுமே இல்லாம அப்படியே ஜம்ப் பண்ணாரு. அப்படியே பண்ணார். விஜய் சார் பண்ணார். ஐ டிட் இட் வித் ரோப். நான் பார்த்தேன் பண்ணிடுவீங்களா? நாங்கள் இல்லை சேஃப்க்கு ரோப் போட்டுருங்க அப்படின்னுட்டேன். அவர் அதெல்லாம் வேணாமா நான் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அசால்ட்டா 2 டேக்கும் பண்ணிட்டு போயிட்டாரு.